நம்ம இப்போது 3 கிலோ பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் ஆயில், 1/4 லிட்டர் எண்ணெயை நம்ம சேர்த்திருக்கிறோம். 1/4 லிட்டர் எண்ணெய் கூட 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை இப்போ இதில் சேர்த்தியாச்சு. இது கூட பட்டை, லவங்கம், இலாச்சி இதையும் நல்லா சேர்த்திக்கணும். நம்ம சேர்த்திட்ட அப்புறம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து 300 கிராம், ரெண்டும் சேர்த்து 3 கிலோ அரிசிக்கு 300 கிராம், 1 கிலோவுக்கு 100 கிராம் அப்படின்ற கணக்கில் 3 கிலோவுக்கு 300 கிராம். அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிக்கணும் இஞ்சி பூண்டு. இப்போ நம்ம கறி போட்டுட்ருக்கோம். கறி ஏன் எண்ணெயிலே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த பிரியாணிக்கான கறி நல்லா வெந்து வரும். அதனால் நம்ம அதை இப்போவே எண்ணெயிலே போட்டால் தான் அது நல்லா வெந்து வரும். அதனால் நம்ம இப்போ போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசிக்கான உலையை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அரிசிக்கான உலைக்கு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் போட்டு அந்த பக்கம் அடுப்பில் வச்சாச்சு. இந்த பக்கம் அதே 300 கிராம் தக்காளி, 300 மில்லி தயிர் ரெண்டையும் சேர்த்திருக்கிறோம். பாருங்கள், 300 மில்லி தயிர் சேர்த்தணும், 300 கிராம் தக்காளி சேர்த்தணும். அந்த மசாலாவோட இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதே 30 கிராம் மிளகாத்தூள், கொஞ்சம் காரம் அதிகம் அப்படி தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு 40 கிராம் அப்படி கூட சேர்த்திக்கலாம். 30 கிராம் மிளகாத்தூள் சேர்த்திட்டு உப்பு, இப்போ கறியில் நல்லா உப்பு வரணும் அப்படின்றனால இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி புதினா நம்ம உலையிலையும் போடணும், இதுலேயும் போடணும். ஏன்னா உலையில் போட்டிங்கன்னா தான் அந்த அரிசியில் அந்த டேஸ்ட் புதினாவோட வாசம் நல்லா சேர்ந்து வரும். அதனால் உலையிலையும் போடணும், மசாலாலையும் போடணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இந்த மசாலா கொஞ்சம் நல்லா அந்த பக்கம் 1/2 hour வெந்துருச்சுங்க. அந்த பக்கம் 1/2 hourக்கு மேலே வெந்துருச்சு மசாலா. அது இந்த பக்கம் ஒலை வந்துடுச்சு. ஒலை ரெடியாக இருக்கிறனால இதுக்கு நம்ம அரிசியை இந்த ஒலையில் சேர்த்த போகிறோம். அரிசியை சேர்த்து அரிசி நல்லா ஒரு 3/4 வேக்காடு வெந்து வரணும். நம்மளுக்கு அந்த மசாலாவில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத பார்த்து பொறுத்து தான் அரிசியை எவ்வளோ வேக வைக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எங்கள் மசாலாவில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டுருக்கு. அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே அதை வடித்து எடுக்கிறோம். நீங்கள் உங்கள் மசாலாவை பாருங்கள், அதில் எப்படி உங்கள் மசாலாவில் தண்ணி விட்டு வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு பார்த்து நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வடித்து எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த பக்கம் நிறைய மசாலா இருக்கிறனால நம்ம சீக்கிரமாக வடிக்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் வடிச்சிட்டோம். இப்போ அந்த மசாலாவில் அந்த அரிசியை சேர்த்திக்கிறோம். மசாலாவில் அரிசியை சேர்த்திட்ட அப்புறம் நல்லா அரிசி மசாலா அரிசிக்கு மேலே நிற்கணும் தம் விடுறப்ப. அப்படி நிற்கலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க வேண்டியதாக வரும். நீண்டுடுச்சுன்னா அந்த தம்முக்கான அந்த மசாலாவே சரியாக போகும். பாருங்கள், அந்த தண்ணி மேலே நிற்கணும். கீழே தோசைக்கல் இருக்குல்ல, அந்த தோசைக்கல்லை வச்சுட்டு தான் நீங்கள் தம் விடணும். அப்படி தம் விடுறப்ப தோசைக்கல்லை வச்சு நீங்கள் தம் விடுறப்ப கரெக்டாக 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா தம் ஆகிருக்கும் பிரியாணி. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் திறக்காதீங்க.